மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர். நம்ம இப்போ கபோர்டு ஒர்க் எங்கே பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, கடலூர் டிஸ்ட்ரிக் சாவடி என்ற ஊரில் தான் நம்ம யூபிவிசி கபோர்டு ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த வீடு கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி பேனல் ஒர்க் அண்ட் செக்ஷன் ஒர்க், அதாவது ஃப்ரேம் போட்டு பண்ணதும் இருக்கும், வெறும் பேனலால் பண்ணது மட்டும் இருக்கும். இந்த ஒர்க் எப்படி வந்ததுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூபிவிசி பேனல் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் உட்டன் கலர் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருப்போம். அதாவது ஃப்ரேம் மட்டும் நம்ம உட்டன் கலரில் பண்ணியிருப்போம். டோர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பண்ணியிருப்போம். டிவி ஷோகேஸ் பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஒயிட் கலரில் நம்ம 4 டோர் போட்டிருப்போம். அதே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங்கில் கண்ணாடி ஒயிட் கண்ணாடியில் ஸ்லைடிங் பண்ணியிருப்போம். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க, அது பார்த்தீங்கன்னா இப்போது சரியான ஆட்கள் இல்லாததுனால வெளியூர்களுக்கு பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், பாண்டி இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம். வெளியூர்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நம்மளால் பண்ணி கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம சரியான ஆட்களை வச்சுக்கின்னு வெளியூருக்கெலாம் இதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம செக்ஷன் ஒர்க் தான் பண்ணியிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரேம் போட்டு செக்ஷன் போட்டு தான் பண்ணியிருப்போம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு மாடலில் டபுள் டோர் போட்டு ரைட் சைடில் உங்களுக்கு 4 டோர் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் பண்ணியிருப்போம். ஸ்லைடிங்கில் கண்ணாடியில் பண்ணியிருப்போம். செக்குடு மாடலில் கண்ணாடியில் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே இந்த கலரில் தான் நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே செக்ஷன் போட்டு ஃப்ரேம் போட்டு பண்ணிடுவோம். இது பேர் செக்ஷன் ஒர்க்கு. நம்ம இதுக்கு முன்னாடி டிவிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பேனல் ஒர்க்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்கன்னு முடிவு எடுத்துக்கோங்க. வாஷ் பேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் பண்ணியிருப்போம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவ் அக்சசரிஸ் பண்ணியிருப்போம். இப்போ ட்ராவை பார்த்தீங்கன்னா கட்லரி ஒன்று பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிற ட்ராலி ஒன்று பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சார்ஜ் வரும். ஒரு ட்ராவ் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் சார்ஜோட 3500 வரும். இப்போ ட்ராவ் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பாதி பேருக்கு ட்ராவோட அக்சசரிஸ் என்னன்னு தெரியாமலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவில் மொத்தம் ஒரு 4 ஐட்டம் இருக்குது. கிச்சனுக்கு தேவையான யூஸ் பண்ணுற 4 ஐட்டம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கட்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி, ஸ்பூனு, கரண்டி அந்த மாதிரி வைக்கிற ஐட்டம் ஒன்று இருக்குது. ப்ளைன் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பு, பாத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கிற பொருள் இருக்குது. இப்போ இதுவே ட்ராலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் வைக்கிறதுக்கு தான் ட்ராலி. அது பார்த்தீங்கன்னா பிளேட்டு மட்டும் வச்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேவையான ஆயில் கேன் அந்த ஆயில் புல்லட்டில் வச்சுக்கலாம். இதுதான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பாதி பேருக்கு தெரியாமலே இருக்குது. அப்படின்னா என்னான்னு கேட்குறாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் பண்ணியிருப்போம். அங்கேயும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அங்கேயும் நம்ம கிரே வித் ஒயிட்டில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ரைட் சைடில் பாக்ஸாக நம்மளாம் ரெடி பண்ணி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்ணாடி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு மாடல் கண்ணாடி ஓப்பனில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்டு கிரே கலரில் தான் நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வெளியூரில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புது பில்டிங்காக இருந்ததுன்னா நம்ம சைட்டில் தங்கிப்போம். இதுவே ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க, வீடு குடியேறின வீடாக இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் ஏதாவது ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம் எடுத்து தர மாதிரி இருக்கும் கஸ்டமர். இல்லை அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பண்ணுற ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டை விட அங்கே வெளியூருக்கு பண்ணி தர மாதிரி இருந்ததுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நம்ம வெளியூர்லேயும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் வேணும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்கு சைட்டில் எல்லா இடத்துலையும் போயின்னு இருக்கும். நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெளியூர்ன்ற பட்சத்தில் வெளியூர் மக்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் தான் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். டைம் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கு உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் தான் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டார்க் வித் ஒயிட், அதாவது பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் மெட்டீரியலில் தான் நம்ம பண்ணியிருப்போம். இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் மாடல்லே கொஞ்சம் லுக்காகவும் யூனிக்காகவும் இருக்கும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் ஒர்க்கில் தான் பண்ணியிருப்போம். கிச்சனில் மட்டும்தான் ஃப்ரேம் போட்டு செக்ஷன் போட்டு பண்ணியிருப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரூம் எல்லாத்துக்குமே நம்ம பேனல் ஒர்க் தான் பண்ணியிருப்போம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூம் ஃபுல்லாகவே பேனல் ஒர்க் பண்ண சொன்னதுனால ரூமில் பேனல் ஒர்க் பண்ணிவிட்டு சென்டரில் மிரர் வச்சு கொடுத்துருப்போம். முகம் பார்க்குற கண்ணாடி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருப்போம். லேஃப்ட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் டார்க்கு, கபோர்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் எல்லாம் சேம் கலர் ஈவனாக தான் பண்ணியிருப்போம் ரூமுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணியிருப்போம். இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா டார்க் வித் ஒயிட் பண்ணியிருப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூபிவிசி மெட்டீரியல் தான் கபோர்டு ஒர்க் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட என்ன ரேட்லேருந்து ஸ்டார்டிங் யூபிவிசி பார்த்தீங்கன்னா 300, 400, 600 அது வரைக்குமே நம்மக்கிட்ட ப்ரைஸ் இருக்குது. கஸ்டமருக்கு நீங்கள் எந்த ரேட்டில் பண்ண போகிறீங்களோ, லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் இருக்கட்டும், மீடியமாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியலுக்கும் யூபிவிசியில் நம்ம பண்ணி தருவோம். இப்போ டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இருக்கும், அதேமாரி ஃபிட்டிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா கோல்டு வித் ஒயிட்டில் தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுவும் மார்பிள்ஸ் மெட்டீரியல் தான். இந்த ரூம்லேயும் மிரர் கேட்டதுனால நம்ம இந்த ரூம்லேயும் மிரர் வச்சுருப்போம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு தேவையான இடத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும்னு கொஞ்சம் பிளான் பண்ணி கட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமெல்லாம் ஆல்ரெடி கடப்பாக்கல் வச்சிடுறீங்க. கடப்பாக்கல் வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் டோர் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் கடப்பாக்கல்லாம் வைக்காமல் நீங்கள் வெறும் வாலாக விட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற மாடல் டிசைனில் பண்ணிக்கலாம். கடப்பாக்கல் வச்சுருக்கும் போது நீங்கள் டோராக போட்டுக்கலாம். அதேமாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடப்பாக்கல் வச்சிடுறீங்க. அதாவது மார்பிள் மேலே பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே ஃபுல்லாகவே கடப்பாக்கல் வச்சிடுறீங்க. நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும். அதுக்காக தான் நீங்கள் வீடு கட்டும் பொழுது கொஞ்சம் பிளான் பண்ணி எது எந்தெந்த இடத்துல வரணும், ட்ராவ் எங்கெங்கே வரணும். இப்போ ட்ராவ் வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனாக தான் விடணும். ஷெல்ஃபு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் தான் வீணாக போகும். அதனால் நீங்கள் எங்கெங்கே என்ன பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி கட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம மீட்ரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் கோல்டு வித் ஒயிட்டில் தான் பண்ணியிருப்போம். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே நேரில் வந்து விசிட் பண்ணுவோம். இப்போ விசிட் பண்ணுற ஊரெலாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி இந்த 3 ஊருக்குமே நம்ம ஃப்ரீயாக வந்து விசிட் பண்ணுவோம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, இந்த ஊர் பக்கத்து ஊரெலாம் நம்ம வந்து ஃப்ரீயாகவே விசிட் பண்ணுவோம். மேல் ரூமில் பார்த்தீங்கன்னா கிரே வித் க்ரீனில் பண்ணியிருப்போம். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் மிரர் கொடுத்துருப்போம். அதே போல் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். வீடு கட்டும்பொழுதே சில பேர் கால் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டு ஒர்க் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் டைல்ஸு, எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெயிண்ட் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடு கட்டும்பொழுதே யாரும் கால் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.